ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இம்மீடியட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அது மட்டும் இல்லாம, உங்க லைஃப்ல இந்த மாதிரியான அமானுஷ்யம் ஸ்டோரீஸ் ஏதாவது நடந்திருந்தாலும் சரி, இல்ல உங்க பக்கத்து வீட்ல, இல்ல எதிர் வீட்ல, இல்ல உங்க வீட்டுக்கு பால் போடுறவங்களுக்கு கூட இந்த மாதிரி எதனா ஸ்டோரி நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரீஸ வந்து என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும். நம்ம சேனல் அந்த வீடியோ வரணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போயிட்டு அந்த ஸ்டோரி எனக்கு ஷேர் பண்ணலாம். அந்த ஸ்டோரி எனக்கு ஷேர் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்றத அந்த லிங்க்குள்ள போயே பார்த்துருங்க. சரி, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டோரிய நமக்கு ஷேர் பண்ணவங்க நேம் வந்து கவிதா. இவங்க பிறந்து வந்தது எல்லாமே சென்னை தான். ஆனா இவங்களோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். இவங்க சின்ன வயசுல இருந்தே வந்து எப்பலாம் ஆனுவல் லீவ் வருதோ, அந்த டைம்லாம் வந்து இவங்க ஊருக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படிதான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க 8த் முடிச்சுட்டு 9த்துக்கு போற அந்த ஆனுவல் லீவ் வருதுல்ல, அந்த டைம்ல வந்து இவங்க கிளம்பி அந்த ஊருக்கும் போறாங்க. ஸோ அந்த ஊர்ல வந்து இவங்களோட பூர்வீக வீடு இருக்கு. பூர்வீக வீடுனா யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவோட வீடு இருக்கு. அந்த வீட்ல வந்து யார் இருக்காங்கன்னா, இவங்க அம்மா, அப்பா, அப்புறம் அந்த ஊர்ல ஒரு சில தோட்டங்கள் இருக்கு. அந்த தோட்டத்த வந்து அவங்க பாதுகாத்துட்டு, அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு சில பேர்லாம் வேலை செய்றாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா, அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இவரு எப்பனா டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வருவாரு. அப்புறம் இந்த மாரி லீவ் கிடைக்கும்போது வந்து ஒரு 5 நாள், 10 நாள் அந்த மாரி வந்து ஊர்ல போய் இவங்க இருக்கிறது தான் இவங்களுக்கு வழக்கம். அதே ஊர்ல தான் வந்து கவிதா அம்மாவோட வீடும் இருக்கு. அந்த இவங்க அம்மா, அப்பா இவங்க அப்பாவோட வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீடு தள்ளி தான் அவங்க அம்மாவோட வீடு இருந்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல தான் வந்து இவங்க அம்மாக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எப்பலாம் அந்த ஊருக்கு போறாங்களோ, ஒரு 2 நாள் வந்து அவங்க மாமனார் வீட்ல இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து கவிதாவோட அவங்க அம்மா வீடு சொல்றேன்ல, அங்க போயும் வந்து ஒரு 2 நாள் அந்த மாரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இதுல பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி இவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஊருக்கே போக முடியாத மாரி ஒரு சம்பவமும் நடந்துருது. அது என்ன ஏதுன்னு தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ஊருக்கு போனவங்க வந்து 2 நாள் வந்து எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவோட அப்பா இருக்கார்ல, அவங்களோட அம்மா, அப்பா வீடு இருக்குல்ல, அங்க தான் வந்து எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டு கவிதா அவங்க அம்மாவும் தான் போயிடுறாங்க. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் தோட்டத்துலலாம் சில வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா கொஞ்சம் லேட்டா தான் அந்த வீட்டுக்கும் போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதுவும் இவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப பழக்கமானவங்க தான். ஸோ அந்த ஃபேமிலில ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து கவிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்கன்றது அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. ஏன்னா, அந்த பையன் வந்து ரொம்ப நாளா அந்த வீட்லயே கிடையாது. சொல்லப்போனா அவங்க வந்து எல்லாருமே சென்னையில தான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் அவருக்கு கல்யாணமும் பண்ணி குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து தெரியும். பட் டீட்டெயிலா தெரியாது. ஏன்னா, இவங்க கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப இல்லாம போயிருச்சு. ஏன்னா, இவங்க இந்த சம்பவம் நடக்கிற காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனே கிடையாது. ஸோ, அதனால வந்து இந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப இல்லாம போச்சு. ஏன்னா, ஊருக்கு வந்தா தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ, மறுபடியும் இவங்க வந்து அந்த ஊருக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே, இவங்களும் ஆசையா போய் பார்க்குறாங்க. அந்த பையனையும் பார்க்குறாங்க, அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. ஸோ, அந்த பொண்ணு இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் அப்படின்றதுனால நல்லாவும் பேசுறாங்க. ஆனா, அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா தான் வந்து கவிதாவோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இல்ல. ஆனா, அவங்க சென்னையில தான் இருக்காங்க. ஆனா, எங்க இருக்காங்கன்றது அந்த ஊர்ல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா, அது ஒரு பெரிய கதை. ஏன்னா, அவங்க அம்மா, அப்பா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர அந்த ஊரோட கட்டுப்பாட்ட மீறி வந்து போனதுனால, அந்த ஊர்ல இருக்கவங்க யாருமே வந்து அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாரி அந்த ஊரோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த பழைய நாட்டாம படத்துல வர மாதிரி நெனச்சுக்கங்களேன். அப்ப யோசிச்சுக்கங்க, இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கும்ன்றது. இப்போ கவிதாவோட அவங்க அம்மா என்ன செய்றாங்கன்னா, ஒரு சாயங்காலம் டைம்ல வந்து அந்த பொண்ண பார்த்து பேசுறாங்க. "என்னம்மா ஆச்சு? எப்படி அங்கருந்து ஏன் இங்க வந்துட்டீங்க?" அப்படின்னு மாரிலாம் கேட்கறாங்க. அப்பதான் இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, "சென்னையில இருக்கும்போது நல்லாதாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிருச்சு. இன்ன வரைக்கும் குழந்தை இல்ல. இதனாலயே வந்துட்டு இவரு ரொம்ப டென்ஷன் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ எங்க அம்மா, அப்பாவுக்கும் வயசானதுனால, சரி இங்க இருக்கிற சொத்த யாருனா பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக இவரு கிளம்பி இங்கேயே வந்துட்டாரு. இப்ப இவங்களுக்கு இருக்கிற அந்த மாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. சென்னைய விட இங்க நல்லா வருமானம் வரதுனால நாங்க எல்லாருமே இங்கேயே வந்துட்டோம் அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. அது இல்லாம வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து இன்னொரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஏன்னா கவிதாவோட அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே அவங்க. இவங்களுக்கு கீழயும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க வந்து இப்ப தான் வந்து மதுரையில ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லாதனால என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுக்க சொல்லி, அந்த பொண்ணோட மாமனார், மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கவிதா கிட்டயும் அவங்க சொல்றாங்க. கவிதாவோட அவங்க அம்மா கிட்டயும் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "எங்க அக்கா கிட்ட எப்படியாவது நீங்க பேசுங்க. பேசி இதுக்கு எதனா வந்து ஒரு முடிவு கொண்டு வாங்க. இவங்க இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரச்சனை அவருக்கு தான் இருக்கு. ஆனா அத புரிஞ்சுக்காம என் மேல தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன இது மாரிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி இவங்களும் பேசுறாங்க.
அப்போ கவிதா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "சரிம்மா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் போய் பேசுறேன். உனக்கு எப்படியாவது நான் வந்து அவ மூலியமா வந்து உதவி வாங்கி தரேன்." அப்படின்ற மாரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாக்கு குடுக்குறாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட மணி ஒரு 8:30 மணி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அந்த டைம்ல வந்து கவிதாவோட அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டு அடுப்பங்கரை இருக்குல்ல, அந்த அடுப்பங்கரையில வந்து இருந்த சாமான்லாம் கழுவிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தோம்னா, அந்த அடுப்பங்கரை ஜன்னல்ல இருந்து பார்த்தோம்னா, ஒரு சின்ன இடம். அதுக்கப்புறம் அவங்க வீடு. இது எல்லாமே கிளீனா தெரியும். அதே மாரி அங்க பார்த்தோம்னா, அங்க வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமோட ஜன்னலும் கிளீனா தெரியும். கிட்டத்தட்ட அது அந்த பொண்ணோட பெட்ரூம்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ரூம் தெரியும். ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ பயங்கரமா வந்து அலர்ற சத்தம் கேட்குது. அப்படி அலர்ற சத்தம் கேட்ட உடனே இவங்க என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, ஜன்னல எட்டி பார்க்குறாங்க. இப்படி எட்டி பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி வாரி போடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்தோனே இங்க இங்கேயே அலறி அடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துறது பிளஸ் அந்த பொண்ணு கத்துறது, இந்த சத்தம்லாம் கேட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து போய் அந்த கதவ வந்து உடைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கதவ வந்து ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டும் இருக்காரு. ஸோ அப்படி அடிச்சு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கதவ வந்து ஓப்பன் பண்ணி அந்த பொண்ண வந்து அங்கருந்து காப்பாத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 90% வந்து உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு போயிருது. ஸோ இமிடியேட்டா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருக்க டிராக்டர்லயே அந்த பொண்ண ஏத்தி அங்கருந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறம் வந்து டாக்டர் என்ன பண்ணாங்க, உயிர் இருக்கு. எப்படியாவது நாங்க காப்பாத்த ட்ரை பண்றோம். பட் இது போலீஸ் கேஸ். போலீஸும் வந்தாகணும். போலீஸும் நாங்க இன்ஃபர்மேஷன் குடுத்தாச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த டைம் போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு யூசுவலா போலீஸ் பண்றது தான். போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து வாக்குமூலம் வாங்குறாங்க. ஏன்னா இன்கேஸ் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எதுவும் கேட்க முடியாது. ஸோ வாக்குமூலம் வாங்கிட்டு அவங்க வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே அந்த பையன், அப்புறம் அந்த பையனோட அவங்க அம்மா, அப்பா எல்லாரையும் பார்த்துட்டு, "நீங்க 3 பேரும் ஸ்டேஷன் வாங்கன்னு" சொல்லிட்டு அந்த 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியாம அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஊரோட வழக்கப்படி வந்து மறுநாள் காலையில வந்து எல்லா வேலைகளும் செய்றாங்க. அந்த பொண்ண அடக்கம் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஜீப்ல கூட்டிட்டு போனாங்கல்ல, அதே மாரி கூட்டிட்டு போன மாரியே திருப்பி கூட்டிட்டு வந்து அந்த ஊர்லயே இறக்கி விட்டுடுறாங்க. அப்படி இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அந்த 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு தேவையான இறுதி மரியாதை எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா கவிதாவோட அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, இந்த பொண்ணு வந்து அதோட உயிரே எடுத்துக்கிற மாரி எதுவும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது வந்து வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா, அந்த பொண்ணு நம்மகிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுச்சு. எங்க அக்காகிட்ட பேசி என்கிட்ட வந்து எப்படியோ ஹெல்ப் வாங்கி குடுங்கன்னு சொல்லுச்சு. ஆனா, வித்தின் ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணோம்னா, இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும்போது அந்த போலீஸ் கூட்டத்துல வந்து யாருனா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. அப்படி தெரிஞ்சவங்களா இருக்கான்னு பார்க்கும்போது தான், அங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க. இந்த லேடி கான்ஸ்டபிள் வேற யாருமே கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லேடி தான். ஸோ அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இவங்க சொல்றாங்க, "இங்க வாங்க கொஞ்சம்னு" சொல்றாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, "எப்பம்மா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் வந்து இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. "அந்த பொண்ணு சாவுல எனக்கு ஏதோ டவுட் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா தான் பேசுச்சு. சாயங்காலம் நல்லா தான் பேசியிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாரி எப்படி நடந்திருக்கும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப லேடி கான்ஸ்டபிள் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கா? கரெக்ட்டான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா, நீங்களே கம்ப்ளைண்ட் குடுங்க. அப்படின்னா சும்மா விட்டுருங்க. தேவையில்லாம வந்து குட்டைய குழப்பாதீங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கிளியரா வாக்குமூலம் குடுத்துருச்சு. இந்த மாரி இவங்களுக்கு மேல தப்பு கிடையாது. எனக்கு குழந்தை இல்ல. அந்த விரக்தியில தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே வாக்குமூலம் குடுத்திருக்கு. "நீங்க எதுக்கு இதெல்லாம் வந்து தலையிடுறீங்க? கவர்மெண்ட் வந்து சட்டமும் சரி, இததான் வந்து ஏத்துக்கும். நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்காது." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. "இதுக்கு மீறி நீங்க இதுல மூக்க நுழைச்சீங்கன்னா, தேவையில்லாம உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பார்த்துக்கங்க." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. இப்டி சொன்ன உடனே இவங்களுக்கும் வந்து சரின்னு தான் படுது. ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். இந்த இடத்துல இந்த விஷயத்துல வந்து மூக்க நுழைச்சோம்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அத அப்படியே விட்டுடுறாங்க. நல்லபடியா அவங்களோட இறுதி மரியாதை எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு நைட் எல்லாருமே வந்து எங்க தங்குறாங்கன்னா, கவிதாவோட அவங்க தாத்தா, பாட்டி யாருன்னா, அவங்க அம்மா, அப்பாவோட தாத்தா, பாட்டி வீட்ல தான் தங்குறாங்க. ஸோ அந்த வீட்ல தங்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஒரு 11:30 மணிக்கு வந்து யாரோ பயங்கரமா கதவு தட்டுறாங்க. யார்ரா அது கதவு தட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது கவிதா அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, "இருங்க நானே போய் பார்க்குறேன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா போய் கதவையும் திறக்கிறாரு. அப்படி கதவு திறந்து பார்த்தா, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல இருக்கிறவன் வந்து பயங்கரமான குடிச்சிட்டு செம்ம போதையில வந்து கதவு வெளியில நின்னுட்டு, "யோவ் எங்கேயா உன் பொண்டாட்டி? உன் பொண்டாட்டிய வெளியில வர சொல்லியா? அவள நான் பார்க்கணும்." அப்படின்ற மாரி கேட்டுருக்கான். "ஏன்டா? என்னடா பிரச்சனை? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவோட அவங்க அப்பாவும் கேட்கறாரு. கேட்ட உடனே, "நீங்க ஊர்ல தானே இருந்தீங்க. அங்கேயே இருந்து தொலைக்க வேண்டியது தானே. எதுக்கு இங்க வந்து எங்க உசுர வாங்கிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி பண்ண வேலையெல்லாம் பாரு. என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அவள சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தியிருக்கான். "சரி எது இருந்தாலும் காலைல பேசலாம். நீ போ." அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பையன புடிச்சு தள்ளியிருக்காரு. ஆனா அந்த பையன் போற மாரியே தெரியல. அந்த டைம்ல வந்து சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வந்திருக்காங்க. ஸோ வெளியில வந்த உடனே அது கிராமம் தானே. கிராமம் இருக்கும்போது சத்தம் கேட்டுச்சுன்னா ஈஸியா வெளிய வந்துருவாங்கல்ல. சிட்டி மாரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பையன வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. "சரிடா நீ போடா. இந்த மாரிலாம் நைட் டைம்லாம் வெளில வரக்கூடாதுடா. அதுவும் பொண்டாட்டி இறந்து போயிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அவன வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க.
கூட்டு போனதுக்கப்புறம் வந்து கவிதாவோட அப்பா வந்து கவிதாவோட அம்மாட்ட கேட்குறாரு, "என்னாடி பண்ணி தொலைச்ச? அவன் ஏன்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அவன் ஏன் பேசுறான்? எதுக்கு பேசுறான்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன் அந்த பையன உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "யார் அந்த பையன்?" அப்படின்னு கேட்கும்போது தான், அப்போ கவிதாங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க. "ஏங்க சின்ன வயசுல வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது லவ் லெட்டர் நான் தாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குடுத்தேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாங்கன்னா?" "ஆமா ஞாபகம் இருக்கு." "அப்போ ஒரு பையன் வந்து குடுத்தானே உங்ககிட்ட." "ஆமா ஞாபகம் இருக்கு. அந்த பையன் தான் இவன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அந்த பையனே தான்." இவன படிக்கிறதுக்காக மதுரைக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வேலைக்கு போயிட்டான். அப்புறம் இப்ப தான் வந்திருக்கான். நீங்க ரொம்ப வருஷம் ஆச்சு அவன பார்த்து. நம்ம கல்யாணத்துக்கு கூட அவன் வரல அப்படின்ற மாரி அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சரி அவன் ஏன் இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டோனே, அவன் சின்ன வயசுலேருந்து எதனா ஒரு வம்பு வளச்சுட்டே இருப்பாங்க. அதே ஞாபகத்துல தான் மறுபடியும் வந்து ஏதோ பேசுறான் போல. அதெல்லாம் விட்டுருங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் காலைல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இப்ப படுத்துடுறாரு. மறுநாள் காலையில வந்து அவங்களோட அம்மா, அப்பா வீடு. யாரோட அம்மா, அப்பா வீடுனா, கவிதாவோட அப்பா இருக்கார்ல, அவங்க அம்மா, அப்பா வீட்ல இருந்து இவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, இவங்களோட குலதெய்வம் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பங்காளிங்க, அங்காளிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பூஜை பண்றாங்க. அதுக்கு வரணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். ஸோ, அதுக்கு ஏத்த மாரி கூப்பிடுறாங்க. எல்லாருமே போறாங்க. ஸோ, கவிதாவோட தாத்தா, பாட்டி, அம்மாவோட அம்மா, அப்பா மட்டும் போல. ஏன்னா வந்து அவங்க பங்காளிங்க அப்படின்றனால அவங்க மட்டும் தான் போவாங்க. ரத்த சொந்தத்தில மட்டும் தான் முடியும். அத தவிர்த்து வெளி ஆளுங்க யாரும் முடியாதுல்ல. ஸோ, அங்க போகும்போது அங்க பூஜை தான் நடக்குது. பூஜை நடக்கும்போது உரி அடிச்சு வந்து அருள் வாக்கு கேட்பாங்க ஒருத்தவங்ககிட்டயா. சாமி வரும். ஒருத்தவங்க மேல சாமி வரும் போல. அப்போ ஒருத்தவங்க வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து கேட்பாங்க. என்ன எங்க வீட்ல என்ன நடக்குது? எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதுலருந்து எப்படி நாங்க வெளில வர்றது? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க போல. அப்போ அருள் வாக்கு வந்தோனே ஃபர்ஸ்ட்டு சாமி யார பாக்குதுன்னா, இந்த குடும்பத்த தான் பாக்குது. யாரு? கவிதாவோட அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் கவிதா. 3 பேர பார்த்து அந்த சாமி என்ன சொல்லுதுன்னா, "நீங்க எங்க எல்லையிலேயே இருக்கக்கூடாது. எல்லையில இருக்கிறது தகுதியே கிடையாது. ஒழுங்கா வெளில போயிடுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா, நான் அப்புறம் கெட்ட கோவம் வந்துரும். ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவேன் உங்க எல்லாரையுமே" அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்கிறவங்கலாம் பதற ஆரம்பிச்சுடுறாங்க. "எதுக்கு இவங்க இப்படி பேசுறாரு? ஐயா என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி வந்தவங்ககிட்டயே கேட்கறாங்க. யூசுவலா இந்த மாரி பூசாரி தான் வந்து அந்த மாரி சாமி வந்தவங்ககிட்ட கேட்பாரு. அதுக்கப்புறமா தான் அவரு பதில் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க வந்து பணியோட தான் கேட்கணும். பட் இந்த டைம்ல இப்படி சொன்னோனே, எல்லாருக்குமே எதுவுமே புரியல. எதுக்கு இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பேச ஆரம்பிச்சோனே, அங்க சாமி வந்தவர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவள இங்கருந்து போக சொல்லு. போக சொன்னி அவ இங்கருந்து போனா தான் நான் இங்க வந்து நிப்பேன். இல்லன்னா நான் இங்கருந்து போயிடுவேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப இங்க இருக்கவங்க கேட்கறாங்க, "ஐயா உங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன். எதுக்காக அவள போ சொல்றீங்க? சொல்லுங்க." அப்படின்னோனே, "நீ அத அவகிட்டயே கேளு. என்கிட்டலாம் கேட்காத." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா, மலை ஏறிறாரு. இத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்கலாம் பயந்துடுறாங்க. "அப்பா சாமியே இவ்வளோ ஆக்ரோஷமா சொல்லுதுன்னா, அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒழுங்கா இங்கருந்து நீங்க போயிடுங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் குறிப்பா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவோட அவங்க அப்பா பார்த்து சொல்றாங்க. கடுப்பான கவிதாவோட அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அவங்க ஒய்ஃப கூட்டிக்கிட்டு அங்கருந்து கிளம்பி மெயின் ரோடுக்கு வராரு. ஸோ மெயின் ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவரு கேட்கறாரு. "என்னதான்டி பண்ணி தொலைச்ச? இந்த மாரி வந்து சாமியாரும் இப்படி சொல்றாரு. நேத்து அவன் புருஷன் வந்து கதவு தட்டி இப்படி சொல்லிட்டு போறான். என்னதான் நீ பண்ண? என்னதான் பிரச்சனை ஆக்சுவலா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலைய வெடிச்சிட்ட மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லி அவரு கெஞ்சி கேட்கறாரு. அப்படி கேட்டோனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா இங்கேயே நில்லுப்பா கொஞ்சம்னு" சொல்லிட்டு கவிதாவ ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஹைவேஸ்ல வந்து ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரம் ஓரமா கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டு போய் என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்றதெல்லாம் அந்த டைம் வந்து கவிதாக்கு தெரியல. சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, பதறி அடிச்சு, "ஏய் என்னாடி இப்படிலாம் வேலைய பார்த்து வச்சிருக்க? இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்ல இருந்தோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம எப்படியாவது ஊருக்கு கிளம்பி போய் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற ஆரம்பிச்சுன்னா, வீட்டுக்கு வந்து துணிமணிலாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரு கேட்கறாரு, "என்னப்பா ஆச்சு? என்ன சொன்னாங்க அங்கன்னு?" கேட்டோனே, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். "இப்ப நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்டேன். "இல்ல, இல்ல எனக்கு எமர்ஜென்சியா ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. நான் ஊருக்கு போய் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன்டா எமர்ஜென்சி வேலை இருக்குன்னா உனக்கு எப்புட்றா தெரியும்?" "இல்ல, இல்ல எனக்கு அங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒரு வேலை இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து ஃபோன் பண்ணேன். அப்படி ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இந்த மாரி வந்து அங்க ஒரு வேலை ஒண்ணு பெண்டிங் வச்சுட்டு வந்துட்டேன். அத நான் உடனே முடிச்சே ஆகணும்." அப்படின்ற மாரி ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோனே, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பாவும் வந்து சரிப்பா ஆஃபீஸ் வேலைன்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதுதான் நம்மளுக்கு வருமானம் குடுக்குது. சரி நீ கிளம்பு. பசங்களாவது விட்டு போ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல, இல்ல 3 பேரும் தான் கிளம்புறோம். 3 பேரும் இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்கறாரு, சரி நீங்க கோயிலுக்கு போனீங்களே, கோயில் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டோனே, "அப்பா நானும் போய் கேட்டுட்டேன்ப்பா. எங்க மேல கூட அவர் கோவப்பட்டு எரிஞ்சு விழுறாரு. என்னன்னே தெரியல. பூசாரி தான் வந்து இவங்க யாருமே இல்லாத டைம் ஒரு நாள் வாங்க. இப்ப சாமி வர வச்சு நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுப்போம். இப்ப எதுவுமே கேட்க வேண்டாம்." அப்படின்ற மாரி பூசாரியும் சொல்லிட்டாரு. அதனால நாங்களும் திரும்பி வந்துட்டோம்பா பாதியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு, கவிதாவோட தாத்தா, பாட்டியும் சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே கிளம்பி சென்னைக்கும் பஸ் ஏறி வந்துடுறாங்க. ஸோ பஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில வந்து கவிதா, அவங்க அம்மா, அப்பாலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கவிதாவோட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "இதே உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் யார் விஷயத்துல மூக்கு நுழைக்கிறத நான் பார்த்தேன்னு நினைச்சேன்னா, அதுக்கப்புறம் உன்ன இங்க உயிரோடயே வச்சிருக்க மாட்டேன். கொன்னு போட்டுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு, அங்கிருந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஆஃபீஸும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு சாயங்காலம் வராரு. சாயங்காலம் வந்த உடனே அந்த வீட்ல வந்து ஒரு பெரிய ரணகளமே நடக்குது. அவங்க அம்மா, அப்பாவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது.
கவிதாக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா இவங்களால எதுவுமே பேச முடியல. ஏன்னா இவங்க சின்ன பொண்ணு. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியும். ஆனா என்ன பிரச்சனைன்னு இவங்களுக்கு எக்ஸாக்ட்டா புரியல. அம்மா, அப்பா இப்படி ஆக்ரோஷமா சண்டை போட்டுருக்காங்க. இத்தன வருஷமா இவங்க இப்படி சண்டை போட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன் இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதாக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. பட் என்னன்றது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து நடந்த விஷயங்கள் தான் கவிதாவோட லைஃபே டோட்டலாவே மாறி போகுது. ஸோ அந்த நைட் என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு ஏன் இறந்து போச்சு? அப்படி இறந்து போனதுக்கு இவங்க அம்மாவுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? ஏன் அந்த பொண்ணோட புருஷன் வந்து இவங்க அம்மாவ வந்து உண்ணலாம பண்ணிருவேன் அப்படின்ற மாரி சொன்னான்? ஏன் அந்த ஊர் சாமியார் அந்த உங்களோட குலதெய்வம் வந்து எதுக்கு இந்த பொண்ண வந்து வெளியில போக சொல்லி இவங்க இருக்கவே கூடாதுன்னு ஏன் சொன்னாரு? அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா பார்க்கணும்னா பார்ட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த பார்ட்ல இவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாரி இந்த பார்ட்ல என்னடா ஸ்டார்ட்டிங்லேருந்து பேயே இல்லையே அப்படின்ற மாரி உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். இதுல ஒரு பேய் இருக்கு. அது எங்க இருக்கு? யாரு? எப்படி அந்த பேய் வந்திருக்குன்றத கரெக்ட்டா கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு மினிமம் 500 லைக்ஸாவது வந்துச்சுன்னா மட்டும் தான் நான் செகண்ட் பார்ட் போட முடியும். ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் குடுத்துருக்கேன். அந்த குடுத்ததுக்கு வந்து ஒரு வேல்யூ வேணும். அந்த வேல்யூ அந்த லைக்ஸ்ல குடுங்க. குடுத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் கண்டிப்பா தரமா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதனால பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு ரிப்போர்ட் அடிக்காதீங்க. ஏன்னா ஒரு எஃபோர்ட் போட்டு நான் வீடியோ போடுறேங்க. சேனல்ல வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. நான் இந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட் அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா வந்து 1,00,000க்கு மேலயாவது இந்நேரத்துக்கு போயிருக்கணும். நான் போட்ட வீடியோஸ் அவ்வளோ. பட் நீங்க தொடர்ந்து நிறைய வீடியோக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்க. இப்படி அடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் ஆக மாட்டேங்குது எங்கேயுமே. ஸோ நானா வந்து எதனா பண்ணி புஷ் பண்ற மாரி தான் இருக்கு. பார்க்குற நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணீங்கன்னா தான் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே மறுபடியும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு போகும். ஆனா அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் அடிச்சு வைக்கிறாங்க. நேத்து போட்ட வீடியோவுக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறேன் அடுத்தது சேனல்லன்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்கே அந்த வேலைய பார்த்து வச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இத விட்டு தாண்டி வந்து Instagramல வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு Instagramலயும் அந்த வேலைய பார்த்துருக்காங்க. YouTubeல வந்து யார் ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்க முடியாது. பட் Instagramல ஈஸியா நான் அத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா Instagram வந்து பிசினஸ் அக்கவுண்ட். ஸோ யாருனா ஒருத்தங்க ரிப்போர்ட் பண்றீங்கன்னா, ஏன் ரிப்போர்ட் பண்றீங்க? எதுக்காக ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்கள கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு நீங்க கரெக்ட்டா சொல்லியிருப்பீங்க பதிலு. அது கரெக்ட்டா இல்ல, தப்பா இருந்துச்சுன்னா, அந்த ரிப்போர்ட்ட வந்து Instagramமே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம, நீங்க தான் அத நோட்டிஃபை பண்ணீங்க அப்படின்றதையும் காட்டிடும். ஸோ அத நான் பார்த்துட்டேன். 3 பேர் பண்ணியிருக்கீங்க. அதே மாரி என்னோட சேனல ஆ அன்லைக் பண்றதும் ஒரு 3 நான் 2 தொடர்ந்து வந்து எந்த வீடியோ போட்டாலுமே அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். அது காமனாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 3 பேர் தான் பண்றீங்கன்னு தெரியும். அதுல ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டேன். இத தேவையில்லாம எக்ஸ்போஸ் பண்ற மாரி வச்சுக்காதீங்க. ஒண்ணு நீங்க வளருங்க. நீங்க வளர்றதுக்கு எதனா உதவி பண்ணணுமா கேளுங்க. பணத்தால முடியலனா கூட வேற ஏதாவது வழியில கூட நான் உதவி பண்றேன். அப்படி முடியலையா, ஒருத்தன் சேனல்ல வீடியோ போடுறான்னா, புடிக்கலைன்னா புடிக்கலடான்னு சொல்லிட்டு போயிடுங்க. அத விட்டு கமெண்ட்ல சண்டை போடாதீங்க, ரிப்போர்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து எனக்கே முடியலைங்க. எவ்வளோதான் சொல்றது? நீங்க பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. அப்படி முடியலையா, பண்றவன வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அப்படி என்கரேஜ் பண்ண முடியலையா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. வீடியோ பார்க்காதீங்க. அத பார்த்துட்டு ரிப்போர்ட் அடிக்கிறதெல்லாம் என்ன மாரியான ஆ குணாதிசயம்னு எனக்கே புரியல. ஏன்னா, நீங்களே யோசிங்க. நீங்க இன்னைக்கு எனக்கு என்ன பண்றீங்களோ, அதான் திருப்பி உங்களுக்கே நடக்கும். ஸோ இவ்வளோ நாளா யார்றா பண்றா? எதுக்குடா பண்றான்னு தெரியாமயே கன்ஃப்யூஷன் ஆயிட்டு இருந்தேன். இவன் பண்ணியிருப்பான், அவன் பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துச்சு. பட் பண்ணவங்கலாம் ஒரு சில இடத்துல வந்து ஓகே இவங்க தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போய் அவங்ககிட்டயே பேசியாச்சு. பட் தொடர்ந்து ஒரு 3 பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியும்போது, அதுதான் கொஞ்சம் என்னன்னே ஏத்துக்க முடியல என்னால. ஸோ சொல்றது சொல்லிட்டேன். வீடியோ பார்க்குற உங்க கையில தான் இருக்கு. இது சும்மா வந்து நான் வீடியோ போட்டு புலம்புறேன்னு நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட தான் பேச முடியும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். அப்படிங்கும்போது நான் உங்ககிட்ட தான் என்னோட பிரச்சனையும் சொல்ல முடியும். இது இண்டிவிஜுவலா எனக்கு பர்சனலா ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கு, இத்தனை ஆயிரம் கடன் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லல. உங்களுக்காக ஒரு வீடியோ பண்றேன். அந்த வீடியோ பண்ற சேனல்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அத நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். நிறைய பேர் அதுக்கும் வரீங்க. வீடியோ போடுறா வீடியோ மட்டும் போடுறா. உங்க கதையெல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்கு அதெல்லாம் சொல்றீங்க. வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட வீடியோ போடணும் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். கடைசியில என்னையும் அவன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்க்ரீன் எதுவும் கிடையாது. சரி பார்த்துக்குங்க.